Hi students, this is Alex here. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு parallelogram ABCD இருக்கு. ஸோ முதல்ல parallelogram எடுத்துக்கலாம். ஸோ parallelogram வரையும் போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு parallel lines and இன்னொரு ரெண்டு parallel lines இது மாதிரி ஜாயின் பண்ணலாம். இதை நேம் பண்ணிடலாம். இது A, B, C and D. இப்போ P and Q அப்படின்றது வந்து points on the line BD such that PD equal to BQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த லைன் டிபியை நம்ம வரையணும். ஸோ லைன் டிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு டிபி, ஓகே. பட் பிஎன்கியூ அப்படின்றது வந்து இந்த லைன்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எங்க வேணாலும் மார்க் பண்ணலாம். ஸோ ஒன் வேல மார்க் பண்றது வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிடி ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பியும் இந்த இடத்துல கியூவும் எடுத்துட்டோம் அப்படின்னா பிடி வந்து ஈக்குவல் டு பிக்யூ. ஸோ பிடின்றது இது ஈக்குவல் டு பிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏபிசிக்யூ இஸ் எ parallelogram ப்ரூவ் பண்ணலாம். இதை ஜாயின் பண்ணலாம். ஏபி அப்படின்ட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏபிசிக்யூ இஸ் எ parallelogram. இதுவே நம்ம இந்த பிஎன்கியூவை இங்கே கூட எடுத்துருக்கலாம். பிஎன்கியூ அப்படின்னு எடுத்திருந்தோம்னா இங்கே பி இருந்திருக்கும், இங்கே கியூ இருந்திருக்கும், டிபி ஈக்குவல் டு பிக்யூ அப்படின்னு வந்திருக்கும். அண்ட் இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஏபி சி, அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணும், இதை ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ ஏபி சிக்யூ இதை parallelogram ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம எங்கே வேணாலும் எடுக்கலாம். பட் புக்கில் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரியே ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டயகனல் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். ஏசி இதை வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் வந்து ஏபிசிடி இஸ் எ parallelogram. ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிவன் ஏபிசிடி இஸ் எ parallelogram. அதனால diagonals bisect each other அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் ஏசி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏஓவும் சிஓவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏஓ ஈக்குவல் டு சிஓ இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டயகனலும் ஈக்குவலா இருக்கும். டிஓ அண்ட் பிஓ. ஸோ டிஓ ஈக்குவல் டு பிஓ அப்படின்னு வரும். ஸோ டயகனல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்றனால நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இப்போ ஆல்ரெடி கொஸ்டின்ல ஏதோ கண்டிஷன் கொடுத்தாங்க, பிடி ஈக்குவல் டு பிக்யூ. அதை நம்ம தேர்ட் பாயிண்டா எடுத்துக்கலாம். பிடி ஈக்குவல் டு பிக்யூ இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? டிஓ பிளஸ் பிடி ஈக்குவல் டு பிஓ பிளஸ் பிக்யூ அப்படின்னு வரும். டிஓ பிளஸ் பிடி அப்படின்றத இந்த டயக்ராம்ல பாருங்க. நமக்கு வந்து டிஓ அப்படின்றது இங்க இருக்கு, பிடி அப்படின்றது இருக்கு, இது வரும். அதே மாதிரி இதை மொத்தமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஓ அப்படின்னு சொல்லிடலாம். இதை ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் சேர்ந்தா பிஓ ஈக்குவல் டு பிஓ பிளஸ் பிக்யூ அப்படின்றது இங்க இருக்கு. பிஓ பிளஸ் பிக்யூ அப்படின்றது இது மொத்தமா, அதை நம்ம கியூஓ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கியூஓ இதை ஃபோர்த்தா எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரம் 1 and 4 பார்த்தீங்கன்னா ஏஓ ஈக்குவல் டு சிஓ. ஸோ நம்ம கன்சிடர் பண்ண போறது இந்த ஃபுல் parallelogram. இப்போ இதுல ஏஓ ஈக்குவல் டு சிஓ அப்புறம் பிஓ ஈக்குவல் டு கியூஓ அப்படின்னா டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த இடத்துல
diagonal AC and PQ அப்படின்னு போட்டுட்டு diagonals AC and PQ bisect each other. அதனால இந்த டோட்டல் டயக்ராம் இருக்கு இல்லையா, APCQ, therefore APCQ is a parallelogram. ஸோ கொஸ்டின்ல வந்து APCQ is a parallelogram அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு இங்கே ஃபைனலாக APCQ is a parallelogram வந்துருச்சு.